பெண்ணமுதம் நிகழ்ச்சியை காண வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் நாங்கள் சிந்திக்கப் போகின்ற விடயம், ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களில் இந்த பெண்ணமுதம் நிகழ்ச்சியை பார்த்திருந்தால் அதிலே ஒரு பெண்ணை பற்றி பார்த்தோம். அந்த பெண்ணுடைய பெயர் அன்னாள். அந்த பெண்ணுடைய கதை வேதாகமத்திலே 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே இருக்கிறது. அந்த பெண் குழந்தை இல்லாத ஒரு பெண்ணாக இருந்தால், ஆலயத்திலே போய் இதற்காக நான் ஜெபித்தால் கடவுள் இந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்போடு ஆலயத்திற்குள்ளே போனாள். ஆனால் அங்கிருந்த அந்த போதகர் அல்லது ஆசாரியர் அவளை தவறாக புரிந்து கொண்டு அவள் குமுறி குமுறி வேதனையோடு அழுததை தூரத்தில் இருந்து பார்த்து, அந்த பெண் குடித்து விட்டு வந்திருக்கிறாள் என்று அந்த பெண்ணை பார்த்து, இதற்காக நீ குடித்து விட்டு வந்திருக்கிறாய் என்று இருக்கின்ற சூழலை இன்னும் அதிகரிக்கின்ற சில வார்த்தைகளை அந்த பெண்ணோடு பேசுகிறாள். அந்த பெண் அவருக்கு மறுமொழி சொல்லுகிறாள், இல்லை, நான் குடித்து விட்டு வரவில்லை, என்னுடைய உள்ளத்திலே ஒரு வேதனை இருக்கிறது, அதை மனந்திறந்து கடவுளிடம் சொல்லுவதற்காக நான் வந்தேன் என்று சொல்லுகிறாள். இதுதான் நாங்கள் முதலிலே பார்த்த விடயம். இந்த பகுதியிலே அல்லது இந்த கதையிலே இன்னும் ஒரு பகுதியும் இருக்கிறது. அந்த பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த பெண் அவரை தவறாக புரிந்து கொண்ட அந்த கோவில் அல்லது ஆலயத்தின் ஆசாரியரை பார்த்து, நான் இங்கு குடித்துவிட்டு வந்து தனியாக இருந்து புலம்பவில்லை என்று சொன்னாலும், அவள் வந்த நோக்கம் அவருக்கு மறுமொழி சொல்லுவதற்காக அல்ல, தன்னுடைய மனதில் இருக்கிற குமுறலை, வேதனையை எடுத்து சொல்வதற்காகத்தான். கடவுளே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஊர் மக்கள் மூலம், குடும்ப அங்கத்தவர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் அவமானத்தையும் பரிகாசத்தையும் நான் சந்திக்கிறேன். எல்லோரும் கேட்கின்ற கேள்வி என்னை பார்த்து, இந்த பெண்ணுக்கு பிள்ளை இல்லை என்பதுதான் அவள் சந்திக்கின்ற பிரச்சனை. அவருடைய கணவர் திரும்பவும் திருமணமும் செய்திருந்தார். திருமணம் செய்து அந்த திருமணம் செய்த பெண்ணுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கு, அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆகவே அவர் கணவர் திருமணம் செய்து அந்த பெண்ணுக்கு பிள்ளைகள் இருப்பதனாலே இவள்தான் குற்றம் இழைக்கின்ற ஒரு பெண் போல இந்த கதை அப்படியே முன்னே போகிறது. இதுதான் என்னுடைய பிரச்சனை கடவுளே. நான் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற பிரச்சனைக்கு என்னால் தீர்வு காண முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மால் தீர்வு காண முடிவதில்லை. இப்போது இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த சூழலை இந்த ஆசாரியருக்கு மறுமொழி சொல்லிவிட்டாள். அத்தோடு அந்த கதை முடியவில்லை. அவள் மனம் திறந்து கடவுளோடு பேசுகிறார். கடவுளே, நான் சந்திக்கின்ற சூழல் இதுதான், நான் சந்திக்கின்ற பிரச்சனை இதுதான். அன்னாளுடைய பிரச்சனை தான் நாம் எல்லோரும் சந்திக்கின்ற பிரச்சனை என்று நான் சொல்லுவதற்காக இதை நான் சொல்லவில்லை. நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான சவால்களை நாங்கள் சந்திக்கிறோம் அல்லவா? இவற்றை நாங்கள் மனம் திறந்து கடவுளிடம் சொல்லிவிட்டால், அதற்கு பிறகு நாங்கள் எடுக்கின்ற அடுத்த படி என்ன, அடுத்த செயல்பாடு என்ன? இந்த கதையை நீங்கள் வாசித்து பார்த்தால், 1 சாமுவேல் இல்லை, நாங்கள் வாசித்த இந்த கதையை தொடர்ந்து வாசித்தால், அந்த பெண், இந்த பகுதி சொல்லுகிறது, அந்த பெண் வீட்டிலே போய் தனியாக உட்கார்ந்து எதுவுமே நடக்காதது போல அவள் உணவு அருந்தினாள், சாப்பிட்டாள். இப்போதுதானே ஒரு கொஞ்ச நேரத்திற்கு முன்பு வாழ்க்கையில் இப்படி இருக்கிறேனே என்று மனம்
கசந்து அழுது குமுறி குமுறி அழுது தூரத்திலிருந்து பார்த்த ஆசாரியர் இவள் குலுங்கி அழுவதை பார்த்து இவள் குடித்து விட்டு வெறியிலே அந்த இடத்திலிருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்த சம்பவத்திலிருந்து ஒரு சிறிது நேரத்திற்கு பின்பு இந்த பகுதி சொல்லுகிறது, அவள் வீட்டிலே போய் உட்கார்ந்து சாப்பிட்டாள். அது நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு அழகான பாடம் இருக்கிறது. நாங்கள் கடவுளிடத்திலே வாழ்க்கையில் இருக்கின்ற குமுறல்களை எடுத்து சொல்லுகின்ற போது கடவுள் அந்த குமுறல்களை காண்கிறார், கேட்கிறார். நாம் பல வேளைகளிலே வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு எதிர்பார்க்கின்ற ஒரு விடையும் எங்களிடத்திலே இருக்கிறது. நாங்கள் பல நேரங்களிலே சந்திக்கின்ற பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கின்ற குழப்பங்களோ சவால்களோ அல்ல, நாங்கள் வைத்திருக்கின்ற விடை. நாங்கள் வைத்திருக்கின்ற விடையின்படி தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வர வேண்டும் என்று எங்களுடைய உள் மனதிலே இருக்கின்ற எதிர்பார்ப்பு. நாங்கள் மனிதர்கள், நாம் எல்லோரும் மனிதர்கள். மனிதர்களைப் போல யோசிக்கிறோம், மனிதர்களாகத்தான் நாங்கள் தீர்வுகளை சந்திக்கிறோம், மனிதர்களாகத்தான் அந்த தீர்வுகளை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தையும் எடுக்கிறோம். இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு. ஆனால் அன்னாள் தன்னுடைய பிரச்சனையை கடவுளிடத்திலே சொல்லிவிட்டார். என்ன தீர்வு இதற்கு வரப்போகிறது என்பது அவளுக்கு தெரியாது. கடவுள் அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். அது ஏன் என்றோ எதற்காக என்றோ அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும், கடவுளிடத்தில் ஒரு பிரச்சனையை மனம் திறந்து எடுத்து சொன்னால் கடவுள் அதற்கு ஒரு விடை கொடுப்பார். அவர் கொடுக்கின்ற விடை நான் எதிர்பார்க்கின்ற விடையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. ஆனால் கடவுள் விடை கொடுப்பார். அது ஒரு நோயாக இருக்கலாம், ஒரு பொருளாதார கஷ்டமாக இருக்கலாம், வேலை இல்லாத சூழலாக இருக்கலாம், நான் எனக்கு விசா கிடைக்காமல் போன சந்தர்ப்பமாக இருக்கலாம், குடும்பத்திலே ஒரு குழப்பமாக இருக்கலாம், பிள்ளையினால் சவாலாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அதை நான் கடவுளிடம் அந்நாளை போல மனம் திறந்து கண்ணீர் விட்டு எடுத்து சொல்லுகிறேன். என்னால் எனக்கு இருக்கின்ற பலத்தினால் அதை என்னால் சந்திக்க முடியவில்லை கடவுளே. என்னால் சந்திக்க முடியாததினாலே தான் நான் உம்மிடத்திலே மனம் திறந்து உம்மோடு நான் பேசுகிறேன். கடவுள் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அதனாலே தான் அன்னாள் வீட்டிலே போய் சாப்பிட்டாள். அவள் சாப்பிடுகிற நேரம் அவளுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை. என்ன தீர்வு என்பதும் அந்த பெண்ணை பொறுத்தவரையிலே தெரியாது. இப்படித்தான் தீர்வு வரும் என்பதும் தெரியாது. கடவுள் அந்த பெண்ணோடு அவருடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பின்பு கடவுள் இதோ உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன், நீ உன்னுடைய பிரச்சனைக்கு நான் தீர்வு தந்தேன் என்று எதுவும் சொல்லவில்லை. அவளுடைய பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவளுக்கு தெரியும், கடவுள் அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவர் கேட்டதினாலே அவர் மறுமொழி கொடுப்பார். வாழ்க்கையில் நாங்கள் இருக்கின்ற சூழல் எதுவாகவும் இருக்கலாம். அந்த சூழலினாலே தனிமைப்படுத்தப்பட்டு மனம் குழம்பி வேதனையோடு வாழ்கின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்கலாம். கடவுளுடைய சமூகத்திலே மனம் திரும்பி மனம் கசந்து நாங்கள் அழுகின்ற போது கடவுள் நம் சத்தத்தை, நம்முடைய குரலை கேட்கிறார். அதற்கு அவர் மறுமொழி கொடுக்கிறார். அந்த மறுமொழி வரும் என்ற தைரியம்தான் நமக்கு இல்லையே தவிர கடவுள் மறுமொழி கொடுக்கிறார். அந்நாளைப் போல வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம்.
கடவுளுடைய சமூகத்திலே மனம் திறந்து பேசினாள். வீட்டிலே வந்து எதுவுமே நடக்காதது போல அவள் சாப்பிட்டாள். பிரச்சனையாகத்தான் இருந்தது. அவள் சாப்பிட்டாள். ஏன் சாப்பிட்டாள்? என் பிரச்சனையை நான் அவரிடம் சொல்லிவிட்டேன். அவர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பார். அந்த நம்பிக்கை நாம் கடவுளிலே வைக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் முன்னே நடந்து போக கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.